कृष्णाय परमात्मने नमः. ஸ்ரீமத் பகவத்கீதை அக்ஷர பிரம்ம யோகம் அப்படிங்கிற இந்த 8வது அத்தியாயத்தை நாம படித்துக் கொண்டிருக்கோம். அர்ஜுனன் 7 விஷயங்களை பற்றி கேட்கிறார். பகவான் அதற்கு பதில் சொல்லிக் கொண்டு வருகிறார். முக்கியமாக அர்ஜுனன் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பிரயாண காலத்தின் போது எப்படிப்பட்ட ஒரு ஸ்மரணையானது இருக்கும் அப்படிங்கிற கேள்வி கேட்கறதுக்கு போது பகவான் அதற்கு ஏத்த மாதிரி ஒரு பதில சொல்றதுக்கு முற்படுறார். ஃபர்ஸ்ட் அவர் கொடுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீ கடைசி அந்த லாஸ்ட் மொமெண்ட்ல நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் ஆக போற. அதுதான் உனக்கு கிடைக்க போகுது. சோ நீ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா காலத்திலயும் நீ என்னையே நினைக்கணும். என்னையே நினைத்தால் நீ என்னையே அடைவாய். இதுதான் பகவான் சொல்லக்கூடிய பதிலாக இருக்கு. இந்த உடலை விடக்கூடிய சமயத்தில் நீ என்னை நினைத்தால் நீ என்னையே அடைவாய். நீ எதை நினைக்கிறாயோ அதையே அடைவாய். ஆகையினால் நீ என்னையே நினைப்பாயாக. இதுதான் அந்த 3 விஷயமா பகவான் சொல்ற. அது எப்படி உன்னையே நினைக்க முடியும் அப்படின்னா, அதுக்கு நீ கொஞ்சம் அபியாசம் பண்ணணும் அப்பா. உன்னுடைய வாழ்க்கையில நீ எப்பொழுதும் இந்த உலகியல் இன்பங்களுக்காகவே தேடி தேடி ஓடி ஓடி வாழ்க்கையை வீணடிக்காம என்னை பற்றிய அறிவை பெறுவதற்கு நீ கொஞ்சம் உழைக்கணும். அதை பெற்று முறையாக பெறணும். ஏதோ எங்கேயோ பாதி பாதியா அங்கேயும் இங்கேயுமா அரகுற நாலேஜை வைத்துக்கொண்டு இதுதான் கடவுள்னு நாமளா நினைத்து கொண்டிருக்க கூடாது. சாஸ்திரத்துல கடவுளை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை முழுமையாக சாஸ்திர பூர்வமாக நாம தெரிஞ்சு கொள்ளணும். நீ அப்படி தெரிஞ்சு கொண்டாய் அப்படின்னா, அது மட்டும் இல்ல, அதை நீ எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, உனக்கு வேற வேலையே இல்லாத மாதிரி அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சமைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், சமையல்ல மாத்திரம் கான்சென்ட்ரேஷன் இருந்ததுன்னா அந்த சமையலோடைய குவாலிட்டியே வேறையா இருக்கும். சமையல் பண்ணிட்டே போன்லயும் பேசிக்கிட்டு அங்க டிவியும் பார்த்துட்டு இப்ப வாசல்ல வரதையும் அட்டென்ட் பண்ணிட்டு இப்ப கையில எதையாவது புத்தகத்தை வச்சுன்னு படிக்கவும் இருந்தோம் அப்படின்னா அப்ப அந்த குவாலிட்டியா தான் இருக்கும். ஒரு சமையலுக்கே இது மாதிரி இருக்கு அப்படிங்கிற சமையல் ரொம்ப சாதாரண விஷயம் அல்ல இல்லையா? அது ரிசல்ட் சாப்பிடுறவங்க சொன்னாதான் தெரியும். அந்த அளவுக்கு அது ரிசல்ட் சஸ்பென்ஸா இருக்கும் நமக்கே. அப்படி இருக்கக்கூடிய சமையலுக்கு நம்ம இவ்வளவு பிரயத்தனப்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, பகவானை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் முழுமையா தெரிஞ்சு கொண்டேனா இல்லையாங்கிறது நான் யார்கிட்ட போய் வெரிஃபை பண்ணுவேன்? பகவானே எனக்கு உணர்த்தினாத்தானே உண்டு. நான் கரெக்டா தெரிஞ்சுட்டு இருக்கேனா இல்லையாங்கிறத நான் எப்படி உணர்ந்துக்கிறது? இங்க எங்கேயாவது வெரிஃபிகேஷன் மெத்தட் இருக்கான்னா கிடையாது. அதனாலதான் ஒரு வார்த்தையை போடுறார் அவர். நான் அந்நியகாமினா, வேற வேலையே இல்லாத மாதிரி நீ என்னையே நினைத்து கொண்டு, அப்படி நினைத்து கொண்டிருந்தாய், அப்படி அபியாசம் பண்ணி வைராகியத்தோட நினைத்து கொண்டிருந்தாய்ன்னு சொன்னா அப்ப என்னை நீ அடைவது என்பது சுலபம்தான் அப்படிங்கிற விஷயத்தை தான் பகவான் சொல்வதற்காக ஆரம்பிக்கிறார். அப்ப பகவான் எப்படி இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். 8, 9ல நம்ம என்ன படிச்சோம்? 8ல தான் அதை படிச்சோம். 9ல என்ன பார்த்தோம்னா, பகவான் எப்படி இருக்கார், தி இன்ட்ரின்சிக் நேச்சர் ஆஃப் காட் என்ன, அதுதான் இங்க 9வது ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் பீத்த வர்ணத்துல ஒரு வேஷ்டி கட்டின்னு இருந்தார். அவர் அழகா இடுப்புல சலங்க போட்டு இருந்தார், கால்ல தண்டை போட்டு இருந்தார், தலையில கிரீடம் வச்சுட்டு இருந்தார். நீங்க படிக்கல. வாட் இஸ் த இன்ட்ரின்சிக் நேச்சர் ஆஃப் பகவான், அதுதான் இங்க பாக்கணும். கவிம் புராணம் அனுசாசிதாரம். அவரோட வேலை என்ன? அனுசாசித்தார். யாரெல்லாம் என்னென்ன கர்மா பண்ணுகிறார்களோ அதற்கு தகுந்தபடி பலனை கொடுப்பவனாக அவன் இருக்கிறான். அப்ப கர்ம பல தாத்தாவாக அவன் இருக்கிறான். அனோரணீயாம், அணுவுக்குள் அணுவாக இருக்கிறான், மகத்துக்குள் மகத்தாக இருக்கிறான் உபனிஷத் சொல்றது. அப்படி இருக்கக்கூடிய பகவானை, எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பகவானை, சர்வசிய தாத்தாரம். சர்வசிய தாத்தாரம்ங்கிற விஷயத்தை எப்படி சிந்தனை பண்றது? நம்ம எப்படி சிந்தனை பண்ணினாலும் அது சிந்தனைக்குள்ள அடங்காது. நம்ம ஒரு குளோப படம் போட்டு அது கீழே பகவான் இப்படி கையை பிடிச்சிட்டு இருக்காருன்னு நம்ம வேணா சிந்தனை பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு அந்த பகவான் நிக்கிறது எங்க? நம்ம இப்படி ஆழமா யோசனை பண்ணி பார்த்தோம்னா பகவான் அன்னையில இங்க ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற உண்மை நமக்கு புலப்படும். இங்க விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளவு வார்த்தைகள் சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளை எல்லாத்தையும் அச்சிந்தியமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு பகவான் சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறார். இப்பதான் படிச்சிருக்கீங்க தேவாரத்துல, அது பழச்சுவையென
அரிதென அமரரும் அறியார். கண்டுபிடிக்க முடியாது. இப்படித்தான் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை அறுதியிட்டு சொல்ல முடியறது. அப்பேற்பட்ட ஒரு ஒரு விஷயமாக அது இருக்கு அப்படிங்கிறத அபியாசத்தினாலையும் வைராகியத்தினாலையும் அதை உணர்வதை தவிர வேறு வேலையே இல்லாமல் அதையே நோக்கி உன்னுடைய பயணம் இருந்ததென்றால் உன்னால் ஓரளவுக்கு அதை புரிந்து கொள்ளத்தான் முடியும். அதுதான் இங்க பகவான் உணர்த்தக்கூடிய விஷயம். இங்கிருந்து 7வது அத்தியாயத்திலேருந்து பகவான் நம்மள ஸ்பேர் பண்ணவே மாட்டார். 5, 6 வரைக்கும் உனக்கு இதுதான் பண்ணணும், நீ இப்படித்தான் பண்ணணும், நீ இப்படித்தான் பண்ணணுங்கிறத சொல்றதெல்லாம் இருக்கட்டும். 7ல இருந்து 12 வரைக்கும் தன்னை பற்றி உணர்த்தும் பொழுது பகவான் உணர்த்துற விஷயத்த உணர்த்துற மாதிரி புரிஞ்சு கொள்றதுக்கு நமக்கு நாம கெப்பாசிட்டியை வளர்த்து கொள்ள வேண்டிய அவசியத்துக்கு தள்ளப்படுறோம். உண்மையிலேயே சத்தியம் அதுதான். ஏன்னா நம்ம அப்பதான் புரிஞ்சுக்கிறோம், நமக்கு புரிய மாட்டேங்கிறது. அது வரைக்கும் நாம என்ன நினைச்சிருப்போம், இது என்ன பெரிய இது, பதவுரை படிச்சா புரிய போறோம். இல்ல, பதவுரையை தாண்டி விஷயங்கள் இருக்குன்னு நமக்கு உள்ள போனாதான் நமக்கு விஷயங்கள் புரியுறது. அது அப்படி இருக்கக்கூடிய பகவானை நீ சிந்தனை, அச்சிந்தியமான பகவானை நீ சிந்தனை பண்ணு. எப்பொழுதும் அவனையே வா மனுஸ்மரன் அப்படின்னா என்ன? எப்பவும் என்னையே நீ ஸ்மரணை பண்ணி கொண்டு. ஆனா நான் அச்சிந்தியமா இருப்பேன். என்ன உன்னை என்னால மைண்ட்ல கேட்ச் பண்ண முடியாது. மைண்ட்ல கேட்ச் பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இங்க விஷயமே. அப்ப நான் என்னால மைண்ட்ல கேட்ச் பண்ண முடியாதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் அவன் தான் அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. இத வார்த்தை ஜாலங்கள் தானே தவிர்த்து வேற ஒரு விஷயமும் இல்லை. அது எவ்வளவு பெருசுன்னா அது எல்லாமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் அதுதான் அர்த்தம், அவ்வளவுதான். அப்படி இருக்கக்கூடிய பகவானை ஆதித்ய வர்ணம், தமசஸ்பரஸ்தாத், இதெல்லாமே கூட பகவானுடைய லட்சணங்களாக, அவருடைய செயல்பாடுகளாக எல்லாம் 9வது ஸ்லோகத்துல படிச்சிட்டோம். பிரயாண காலத்தும் போது உன் மனசு எப்படி இருக்கணும் அதானே அவன் கேட்டது. அங்க பகவான் இங்க 10ல இருந்து ஆரம்பிச்சு 13 வரைக்கும் நம்ம பிரயாண கால ஸ்மரணத்தை மாத்திரம் டீல் பண்ணிருக்காரு பகவான். என்ன மாதிரி எல்லாம் அவனுடைய மனசு இருக்கணும்? ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும்னா அச்சலமான மனசு இருக்கணும். இந்த இது விஷயமே வச்சுக்க கூடாது. இதுவும் இருக்கலாம், அதுவும் இருக்கலாம். நான் நேத்திக்கு இதுல போவேன், நான் நாளைக்கு அதுல போவேன், அப்படி கிடையாது. நீ அச்சலமாக உன்னுடைய மனசு இருக்கணும், உறுதியான மனம் இருக்கணும், அச்சமில்லாத மனம் இருக்கணும். நீ ஏன் இதை பண்ற, நீ இதை பண்ணாதன்னு ஒருத்தர் கேட்டா ஐயோ இது பண்ற தப்பா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு இன்ஸ்டேபிள் மைண்ட் இருந்ததுன்னா பகவானை புரிஞ்சுக்கவே முடியாது. நீ எதுக்கு பாகவதம் படிக்கிற? இந்த பாகவதம் படிக்கிறதுனால ஒரு புண்ணியமும் கிடையாது. நீ பேசாம திவ்ய பிரபந்தம் படி, அதுவும் பகவானை பத்தி தான் சொல்லியிருக்கு, நீ அதை படி அப்படின்னா. சரி, நான் நாளையில இந்த பாகவதத்தை விட்டுடுறேன், நான் திவ்ய பிரபந்தத்தை பிடிச்சுக்கிறேன். அப்படி இல்லை, நான் இதையும் படிப்பேன் அதையும் படிப்பேன். எனக்கு வேண்டியது பகவானை தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். நான் எந்த டெக்ஸ்ட்ல இருந்தாலும் நான் படிப்பேன். படிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு பகவானை முழுமையாக தெரிந்து கொள்வதற்காகத்தான். நான் படிச்சிருக்கேங்கிறத சொல்றதுக்கு இல்லை. எங்கேயாவது இந்த இடத்துல அகங்காரம் வந்துடுத்துன்னா படிக்கிறது எல்லாம் தண்டம்னு அர்த்தம், அவ்வளவுதான். இட் கேன் பி ஈஸிலி புட் டு த டஸ்ட்பின், வேஸ்ட். எங்கேயுமே இந்த இடத்துல அகங்காரம்ங்கிறது வரவே கூடாது. நான் இதை படிச்சிருக்கேன், நான் அதை பண்ணியிருக்கேன், இதுதான் அச்சலம். அச்சலமா இருக்கிறதுன்னா என்னன்னா பகவானை தவிர வேற இதுவே இல்லை, மோட்டிவே இல்லை எனக்கு. என் நாள் எப்படி திட்டமிடப்படுறதுன்னா இது ஒண்ணுதான். என் நாள்ல திட்டமிடுறதுக்கு இது ஒண்ணுதான், வேற விஷயமே இல்லை. ஏதோ கொஞ்சம் சாப்பிடணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், தூங்கணும், ராத்திரியில சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் குடிக்கணும், அவ்வளவுதான். இந்த வியாபாரங்களுக்குத்தான் என்னுடைய மனம் ஈடுபடணுமே தவிர்த்து அதுதான் அச்சலம் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கேன்னு நமக்கு தோணும், ஆனா எக்ஸ்ட்ரீமா இல்லைன்னா பகவானை புரிஞ்சுக்கவே முடியாது. அவ்வளவு உழைச்சிட்டா தானே ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ரேங்க் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள எஃபர்ட் போட வேண்டாமா? ஏதோ காத்தால 1 மணி நேரம், ராத்திரி 1 மணி நேரம் படிப்பான் என் பையன், ஆனா ஸ்டேட் ரேங்க் வாங்கிடுவான்னு சொல்ல முடியுமா? நம்ம வாங்க முடியறதா? கிடையாது. எது ஒண்ணு கிடைக்கணும்னாலும் அதுக்கான எஃபர்ட் போடணும். இருக்கிறதுலயே ஒஸ்தியா ஒண்ணு நினைச்சாச்சு, அது வாங்கணும், அதை கிடைக்கணும்னா, அதை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கான எஃபர்ட் போடணும். அடுத்தது சொல்றார், யோக பலம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. புத்தியா யுக்தோ யோக பலேன அப்படின்னு சொல்லியிருக்கு. யோக பலேன அப்படின்னா என்ன? நம்ம உடம்ப ஒரு டிசிப்ளின்டா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுதான் அந்த இடத்துல யோக பலேன. யோகத்தின் மூலமாக நம்முடைய உடம்ப டிசிப்ளின்டா வச்சுக்கிறது. இந்த உடம்ப பாதுகாக்க, உடம்பினுள் உத்தமன் கோவில் கொண்டான் என்று அறிந்து உடம்பை ஓம்புகின்றேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா திருமூலர். அதனால அந்த யோக பலம் அப்படிங்கிறது இந்த உடம்ப நம்ம எந்த அளவுக்கு ஃபிட்டா வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு ஃபிட்டா வச்சுக்கணும். அது மட்டும்
மட்டும் இருந்தா போருமா, எனக்கு யோகம் மட்டும் இருந்தா போருமா, பக்தியோடு கூட அந்த யோகமானது இருக்கு. யோகம் அப்படிங்கிறது வித்தவுட் பக்தி, வித்தவுட் ஈஸ்வர சிந்தனா இது வேஸ்ட். நான் இந்த உடம்ப மட்டும் அப்ப என்ன ஆயிடும், நம்மளோட இதுன்னா தேகாத்ம புத்தி வளர்ந்து போயிடும். என்னால இந்த ஆசனம் பண்ண முடியும், என்னால அதை பண்ண முடியும், நான் பெரிய ஆளு, என்னால இப்படி வேணா 8ஆ வளைப்பேன், 16ஆ வளைப்பேன், நாம இந்த உடம்புல அது இது வச்சுட்டு சொல்லிட்டு இருப்போம், ஆசக்தி வச்சுட்டு சொல்லிட்டு இருப்போம். ஆனா அங்க என்ன சொல்றாருன்னா, பக்தி இருக்கணும் அப்பா உனக்கு. எனக்கு பக்தினா என்ன, டிவோஷன் இருக்கணும். நான் கட்டாயம் இந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு ஆகணும் அப்படிங்கிற ஒரு வினயம் இருக்கணும். பக்தியில நிறைய இருக்கு, நவவித பக்தி சொல்றார் நாரதர். விதவிதமான பக்திகளை சாஸ்திரம் சொல்றது. பக்தனுக்கு இருக்க வேண்டிய லட்சணங்களை பின்னாடி நம்ம படிக்க போறோம். 12வது அத்தியாயம் ரொம்ப பிரமாதமான விஷயங்களை பகவான் சொல்லுவார். பராபக்த லட்சணம் என்ன அப்படின்னு அதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரேங்க் கார்டு போட்டோம்னா நம்ம என்ன ரேங்க் ஆகும் நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு பகவான் பராபக்த லட்சணங்களை சொல்றார், குணாதீத லட்சணங்களை சொல்றார். அப்ப அந்த பக்திங்கிறது நமக்கு இருக்கணும். அடுத்த பாயிண்ட் சொல்லியிருக்கார். என்ன பண்ணணும், பிராணாயாம அபியாசம் பண்ணணும். எதுக்கு பிராணாயாம அபியாசம் பண்ணணும், பிராணாயாமத்தின் மூலமாக நம்முடைய பிராணன் சீராச்சு அப்படின்னு சொன்னா மனம் அமைதியாகும், எண்ணங்கள் சீராகும். ஏன்னா பகவானை தெரிஞ்சுக்கிறச்சே எனக்கு சஞ்சலம் இருக்கக்கூடாது மனசு. அப்ப சஞ்சலம் இல்லாம அந்த பகவானை நான் தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னு, அசையாத நிவாத தீப நிலை அடைவது எப்படியோ நீர் சொல்வீரே அப்படின்னு கேட்பார் கைவல்ய நவநீதர். அந்த அசையாத நிவாத தீபம் அப்படிங்கிறது அந்த அசஞ்சலமான அந்த தீபம் மாதிரி நம்ம 6வது அத்தியாயத்திலும் இதே உதாரணத்தை பார்த்துருக்கோம். அதனால அந்த பிராணாயாமங்கிறது மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு, மனசை அமைதிப்படுத்துறதுக்கு, எண்ணங்களை ஒருமுகப்படுத்துறதுக்கு அது தேவையா இருக்கு. அப்புறம் சொல்ற சர்வத்வாராணி சம்யம்ய, இந்திரிய நிகிரகம் பண்ணணும். இந்திரியங்களை புறவழியில் போகாமல், இந்திரியங்கள் எல்லாம் இதுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி இந்த இந்திரியங்களை நாம உபயோகப்படுத்தி வச்சுக்கணும். மனோ நிகிரகம் பண்ணணும். அப்ப புலனடக்கம் பண்ணணும், மன அடக்கம் பண்ணணும். பிராணாயாம அபியாச பலம் இருக்கணும் நமக்கு. உட்கார்ந்து பொறுமையா திங்க் பண்ணறதுக்கு நமக்கு பலம் இருக்கணுமா, உட்காரவே ஃபர்ஸ்ட் பலமே இருக்காதே. எனக்கு இப்படி உட்கார்ந்தா வலிக்கிறது, அப்படி உட்கார்ந்தா வலிக்கிறது, எவ்ரி திங் இஸ் கனெக்டட் ஹியர். நம்ம அச்சலம்னு சொல்லியாச்சுன்னா ஒரே ஒரு விஷயம், மனசு மட்டும் அச்சலமா இருந்தா போறோம்னு நினைக்க கூடாது. உடம்பு முதல்ல அச்சலமா இருக்கிறதுக்கு ஒரு இடத்துல நிலையா ஒரு 10 நிமிஷம் உட்கார்றதுக்கு இந்த உடம்பு ஒத்துழைக்கும். அந்த அளவுக்கு உடம்ப நம்ம அந்த அளவுக்கு தான் உடம்புக்கு நம்ம மதிப்பு கொடுத்து பாதுகாக்கவும் வேணும் அப்படின்னு பார்க்கிறோம். இதோட மட்டும் போருமா அப்படின்னா, ஈஸ்வர ஞானம் இருக்கணும், ஈஸ்வரனை பற்றிய அறிவு இருக்கணும், ஈஸ்வர ஸ்மரணம் இருக்கணும். எப்பொழுதும் ஈஸ்வரனை பற்றிய அறிவும் ஸ்மரணமும் இருந்து கொண்டு, ஸ்மரணம்னா திங்கிங், ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் காட். எப்படிப்பட்டவர் அவர், அதுதான் இந்த கவிம் புராணம் அனுசாசிதாரம் மனோரணீயாம் சமனுஸ்மரேத்யக சர்வஸ்ய தாதாரம் அச்சிந்திய ரூபம். இதெல்லாம் ஈஸ்வரனுடைய லட்சணம், ஈஸ்வரனுடைய ஸ்மரணம். நம்ம இதை வைத்துக் கொண்டு பண்ணணும். இத பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறமா என்ன சொல்றார், ஓமித்யேகாட்சரம் அப்படிங்கிற. ஓமித்யேகாட்சரம் ஓம்ங்கிற ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்து கொண்டு, இதெல்லாம் யாரை பார்த்து சொல்றார் அப்படின்னா, உபாசனை பண்ணக்கூடியவனுக்கு இப்படியெல்லாம் இருக்கணும் அவன் அப்படின்னு. உபாசனை நானும் உபாசனை பண்றேன் அப்படின்ற பேர் வழியேன்னு எங்க ஆத்துக்காரனும் கச்சேரிக்கு போனாருன்னு நாம 2 புஷ்பத்தை போட்டுட்டு கிளம்பி வர்றதுன்னு பேரு உபாசனை கிடையாது. உபாசனைக்கு இவ்வளவு உள்ளீடுகள் இருக்கிறது அப்படிங்கிறத பகவான் நமக்கு கொடுக்கிறார். நம்ம யாரும் ஒண்ணும் சொல்றது. இந்த ஓங்கார உச்சாடனத்தோடு கூட ஈஸ்வர தியானம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஈஸ்வர பிராப்திங்கிறது எப்படி கிடைக்கிறது அப்படிங்கறதுதான் அடுத்தடுத்தது பகவான் நமக்கு சொல்ல போற. எப்படி இருக்கணும் அவன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கடைசியா பார்த்தோம். ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாம் அனுஸ்மரன் எப்ரயாதி தியஜன் தேகம் சயாதி பரமாங்கதிம். அதை உச்சரித்துக் கொண்டே யார் ஒருவன் தேகத்தை விடுகிறானோ அவனுக்கு பரமாங்கதி, மேலான கதியானது கிடைக்கிறது. அனன்ய சேதா, மறுபடியும் அதே வரார் பகவான். அனன்ய சேதா சததம். இந்த ஸ்லோகத்துல இருந்து தான் நாம இன்னைக்கு படிக்கணும். இப்ப 14ல இருந்து படிக்கணும். இப்ப முதல்ல ஸ்லோகத்தை படிச்சிருவோம், அதுக்கப்புறம் நாம அர்த்தத்தை பார்ப்போம். 13வது ஸ்லோகத்துல ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாம் அனுஸ்மரன் எப்ரயாதி தியஜன் தேகம் சயாதி பரமாங்கதிங்கிறத பகவான் இந்த எழுத்தை இந்த சொல்லை உச்சரித்துக் கொண்டே தன்னுடைய தேகத்தை விடுபவன் என்னை அடைகிறான், என்னை ஈஸியா அவன் அடைய முடியறது அப்படின்னு சொல்றார்.
பரமாம் கதிம் அடைய முடியறது. அங்க கூட நான் முன்னாடி சொன்னேன் கிளாஸ் முடிக்கும் போது, அது பிரம்மலோகத்துக்குத்தான் கூட்டிட்டு போறது. ஏன்னா இவன் உபாசகன், ஞானி அல்ல. இவன் உபாசகன், இவனுக்கு பிரம்மலோகம் வரைக்கும் இவனால போக முடியறது. அது கூட ஈஸி தானா அப்படின்னா, யாருக்கு ஈஸி அப்படிங்கிற விஷயத்த பகவான் இங்க சொல்ற. அடுத்ததுல பகவான் சொல்லக்கூடிய விஷயம், அனன்ய சேதாஸ்ததம் யோ மாம் ஸ்மரதி நித்யசஹ தஸ்யாஹம் சுலபः பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகினஹ. உங்களுக்கு அந்த சொல்லும் போதே அந்த அர்த்தம் ஈஸியா புரியும். ஹே பார்த்த, யஹ எவன், அனன்ய சேதாக வேறு ஒன்றிலும் மனதை வைக்காமல் வைராகிய புத்தியுடன் கூடினவனாக, நித்யசக நீண்ட காலம், சததம் இடைவிடாமல், மாம் என்னை, ஸ்மரதி நினைக்கிறானோ, தஸ்ய அந்த, நித்யயுக்தஸ்ய எப்போதும் யோக பயிற்சியை மேற்கொண்டிருக்கக்கூடிய யோகினக யோகிக்கு, அகம் நான், சுலபக எளிதாய் அடையப்படுபவனாக இருக்கிறேன். எவன் வேறு ஒன்றிலும் மனதை வைக்காமல் வைராகிய புத்தியுடன் கூடினவனாக நீண்ட காலம் இடைவிடாமல் என்னை நினைக்கிறானோ, அந்த எப்பொழுதும் யோக பயிற்சியை மேற்கொண்டுள்ள யோகிக்கு நான் எளிதாய் அடையப்படுகிறேன். இதுலேருந்தே நமக்கு ஒண்ணு தெரியுது, உபாசனை பண்ணணும் அப்படின்னா கூட கிரமமா பண்ணணும். எப்படி சாஸ்திரத்துல சொல்லி இருக்கோ அந்த கிரமத்தை மீறாம பண்ணணும். ஏன்னா இதுல நிறைய இங்க இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையும் நமக்கு ரொம்ப முக்கியம். பகவான் யாருக்கு நான் சுலபத்துல அடையப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா, ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும் அவனுக்கு அப்படின்னு பகவான் எதிர்பார்க்கிறார். 10ஓட 11 நானும் இருக்கேன் லிஸ்ட்ல அப்படின்னா அவனுக்கு அந்த அளவுலதான் நான் தெரிவேன். நான் என்ன அவன் புரிஞ்சுக்கிறதே அந்த அளவுலதான் அவனால புரிஞ்சுக்க முடியும். யாருக்கு பகவான் தான் ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல இருக்காரோ அவர்களுக்கு பகவான் எல்லா விதமா, உண்மையிலேயே நான் சொல்றேன், எல்லா விதமான சௌகரியங்களையும் பண்ணி கொடுத்து தன்னை சிந்தனை பண்றதுக்கான ஒரு அமைப்பை பகவானே கொடுத்துருவார். அதுதான் புண்ணிய விசேஷம் வேலை செய்யறதுங்கிறது. இந்த புண்ணியம் வேலை செய்யணும் அப்படின்னா கூட அதுக்கு நாம முதல்ல புண்ணியத்தினாலதான் புண்ணியம் வேலை செய்யறது, பாபத்தினால பாபம் வேலை செய்யறது அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவார். அதனால முதல்ல என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும். எதுல கமிட்மெண்ட் எனக்கு வேணும்? நான் டெய்லி சத்சங்கம் போறதுல, நான் கோவிலுக்கு போறதுல, இப்படி தனித்தனியான இல்ல. முதல்ல புருஷார்த்தத்துல ஒரு கமிட்மெண்ட் வேணும். எனக்கு என்ன புருஷார்த்தம்? புருஷார்த்தம்னா என்ன? குறிக்கோள், வாழ்க்கையின் குறிக்கோள். எனக்கு என்ன குறிக்கோள்? அறமா, இன்பமா, பொருளா, வீடா, ஏதாவது ஒண்ணு நான் குறிக்கோளா வச்சுக்கலாம். எனக்கு சாய்ஸ் இருக்கு. நான் அறம் மட்டுமே கடைபிடிக்கிறேன், தர்மத்திலேயே இருந்துட்டு போறேன், நான் எனக்கு வீடை பத்தி கவலையே இல்லை அப்படின்னு இருக்கலாம். வாழ்க்கையில உனக்கு அதுக்கான சாய்ஸ் இருக்கு. ஆனா அதுதான் நீ சூஸ் பண்றேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையப்படும். ஆனா வீடு பேரு தான் எனக்கு வேணும் அப்படின்னா அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஐக்கியத்தை அறிவது. இந்த ஐக்கியத்துல 2 பார்ட் இருக்கு. ஒண்ணு நானே, இன்னொன்னு கடவுள். என்ன நான் ஏதோ ஒரு அளவுக்கு தப்பு தூரமா புரிந்து கொண்டிருக்கிறேன், சாஸ்திரம் எனக்கு சொல்றது நீ இதுதான் அப்படின்னு எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றது முதல் 6 அத்தியாயங்கள்ல அதைத்தான் அது மாஞ்சு மாஞ்சு நமக்கு சொல்லி கொடுத்தது. அடுத்தது ஐக்கியத்துக்கு 2வது பார்ட்டி என்னன்னா அந்த கடவுள். இந்த கடவுளை நான் முழுக்க புரிஞ்சுக்கணும். அப்பதான் நானும் இவரும் எப்படி ஒண்ணாருது அப்படிங்கிறது எனக்கு புரியும். இது புரியல அப்படிங்கிற போதுதான் நான் என்ன ஆறேன் அப்படின்னா, ஐ பிகம் a failure. ஃபெயிலியர் இன் வாட்? புருஷார்த்தத்தை அடைவதில் நான் தோற்று போகிறேன். அப்ப நான் புருஷார்த்தத்தை நான் முதல்ல டிசைட் பண்ணணும். அதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனாலதான் முதல் விஷயமா அச்சலத்தை போட்டுறது. சும்மா சாதாரண ஏதோ வார்த்தை போடுறாங்க, அங்கங்க மீட்டருக்கு ஃபிட் பண்ற மாதிரி வார்த்தை அப்படிலாம் நினைக்கவே கூடாது. சாஸ்திரத்தை எது ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எப்படி போடணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்ப இந்த புருஷார்த்தத்துல நான் ஒரு உறுதித்தன்மை எனக்கு இருக்கணும். அதைத்தான் பகவான் இங்க எதிர்பார்க்கிறார். அனன்ய சேதாக ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நிறைய தடவை இந்த வார்த்தைகளை அந்நியகாமினாங்கிறார். அனன்ய சேத்த முன்னாடியும் நம்ம இதே மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் பார்த்திருக்கோம். பின்னாடி சொல்ல போறார் அனன்யா சிந்தையந்தோமாம்னு ஃபேமஸ் ஸ்லோகா, அதெல்லாம் சொல்ல போறார். எங்க எல்லா இடங்கள்லயும் பகவான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பி கமிட்டட் டு வாட் யூ ஆர் டூயிங். அதுதான் உனக்கு முக்கியம். அது கமிட்மெண்ட் இல்லைன்னா எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. நான் இன்னைக்கு கிளாஸ் இருக்குன்னா கிளாஸ் இருக்கு, எல்லாருக்கும் தானே கிளாஸ் இருக்கு, எல்லாம் வேலை இருக்கு, வேலை இல்லை, தட் இஸ் a different question. பட் எல்லாருக்குமே இந்த டைம் இஸ் ஃபார் கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு கமிட்மெண்ட்.
திஸ் கமிட்மெண்ட் வில் ஹெல்ப் அஸ். அதுதான் நாம சொல்ல வருது. கமிட்மெண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பகவான் சொல்றார், நான் சொல்றேன்னு கூட எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பகவான் சொல்றார் அனன்ய சேதா, வேற ஒரு சிந்தனை கிடையாது எனக்கு, இந்த ஒரு சிந்தனை தான் இருக்கு. இப்ப அப்படி இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சுவாமிஜி சொல்ற ரொம்ப அழகான விஷயம் என்னன்னாக்க, நீ முதல்ல கூட்டம் சேராத, ஏகாந்தமா இருக்க பாரு. ஏகாந்தே சுகமாஸ்னுதே அப்படின்னு சாதன சிருஷ்டி சம்பத்தத்துல சாரி இதுல சாதன பஞ்சகத்துல சொல்லிருக்கு. ஏகாந்தமா இருக்கிறது. அப்ப இந்த 4 பேர் சேரும்போது எப்ப 4 பேர் வேணும், எப்ப 4 பேர் வேணாங்கிறதுக்கு நிறைய வேலிடேட் பண்ணணும் நம்ம. அந்த 4 பேர் யாருங்கிறதையும் வேலிடேட் பண்ணணும். சத் சங்கத்தை இதை சொல்லல, சத் சங்கமா இருக்கிறத பத்தி இங்க பேசல. அசத் சங்கத்துல போய் சேர்ந்து கொண்டு அதுல உன்னுடைய குறிக்கோளை விட்டு விடாதே. அதுதான் இங்க விஷயம். சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏகாந்தம்னு சொன்ன உடனே அப்ப நான் யார்கிட்டயுமே இருக்கக்கூடாதா, எனக்கு ஃப்ரெண்டே இருக்கக்கூடாதா, எனக்கு யாருமே இது பண்ணக்கூடாதா, நான் கீதா டிஸ்கஸ் பண்ணக்கூடாதா, நான் ராமாயணம் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதா, இந்த மாதிரி வரிசையா கொஸ்டின்ஸ் வரக்கூடாது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், சத் சங்கம்ங்கிறதுமே யூ வேலிடேட் அண்ட் டூ இட் அப்படின்னு. எல்லா சத் சங்கமும் சத் சங்கம் கிடையாது. சில சத் சங்கத்துக்குள்ள அசத் சங்கம் இருக்கும், அசத்துக்குள்ள சத்து இருக்கும், நமக்கு தெரியாது. எது என்னுடைய குறிக்கோளுக்கு மேட்ச் ஆறதோ அதைத்தான் நான் எடுத்துக்கொண்டு சத்சங்கமாக பண்ணிக்கொண்டு நான் வாழ்க்கையை தொடரணும். அதுதான் எனக்கு முக்கியம். எனக்கு எந்த ரூட்ல போனா எனக்கு டெஸ்டினேஷன் அடைவேனோ அந்த ரூட்டை நான் எடுக்கணும். ஏதோ ஒரு ரூட்டை நான் எடுத்துட்டு போயிட்டு கடைசியில திரும்பி இப்படியே பழைய ரூட்டுக்கு வரேன் அப்படின்னு எல்லாம் பண்ண முடியாது. வாழ்க்கைங்கிறது நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனாலதான் சொல்றேன், ஏகாந்தத்தை அதிகமாக பழகிக்கொள். ஏனென்றால் நீ ஏகாந்தமாக இருக்கும் பொழுதுதான் உன்னுடைய சிந்தனை இறைவனை நோக்கி செல்லும். அப்படி செல்லும் பொழுதுதான் அது ரொம்ப ஈஸி கிடையாது ஏகாந்தமா. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன தோணும்னா, என்ன தனியா விட்டா எனக்கு பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், தனிமை வேற ஏகாந்தம் வேறு. தனியா இருக்கிறதுக்கு பயப்படக்கூடாது. ஏன்னா தனியா யாரோட இருக்கேன்? என்னோட தானே இருக்கேன். என்கிட்ட எனக்கு என்ன பயம்? என்னுடைய மனசுகிட்ட என்னுடைய மனசுக்கு வேண்டிய விஷயங்களை நான் செய்யறதுக்கான நேரம் எனக்கு கிடைக்கிறதுங்கிற போது என்கிட்ட எனக்கு என்ன பயம்? அதுல இந்த பயம் நிறைய வயதானவர்களுக்கு இந்த பயம் நிறையவே இருக்கு. அந்த போக்கிக்கணும். அப்ப எப்படி போக்க முடியும்? சாஸ்திரம் தெரிஞ்சதுனாதான் போக்க முடியும். சாஸ்திரம் கூட இருந்துடுத்து அப்படின்னு சொன்னா, சாஸ்திர ரூபமாகத்தான் பகவான் இருக்கிறார். பகவானை நம்ம கூட வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் நமக்கு இருக்கணும். அப்பதான் நம்மளால இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். அனன்ய சேத்தான்னு எப்படி இருக்க முடியும் இல்லைன்னா? எப்ப பார்த்தாலும் பேரன் பேத்தி பொண்ணு பையன் மாப்பிள்ள மருமக இப்படியே திங்கிங் போய்கொண்டே இருந்தது அப்படின்னு சொன்னா பகவானோட பிளேஸ் எங்க வரும்? எங்கேயோ கடைசியில இருக்கும். காத்தால 6 மணிக்கு இருக்கும், சாயந்தரம் 6 மணிக்கு இருக்கும். அப்புறம் பகவான் காணாம போயிடுவார். அப்படி இல்லைங்கிறார் அவர். அனன்ய சேதா ந அந்நிய சேதா. வேற திங்கிங் கிடையாதப்பா உனக்கு, இந்த திங்கிங்ல தான் இருக்கணும். அவனுக்கு தான் சுலபம்னு சொல்றாரு. எதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் நீட்டி முழக்கிறீங்கன்னு உங்களுக்கு தோணலாம். அது எதுக்குன்னா 2வது வழியில தஸ்யாகம் சுலப பார்த்தாவ புரிய வைக்கிறதுக்காக தான், வேற ஒண்ணும் கிடையாது. யாருக்கு சுலபம்? எனக்கு அப்ப நான் பண்ணினேன்னா எனக்கு சுலபம், நான் பண்ணலைன்னா எனக்கு கஷ்டம். அதுக்கு என்ன வேணும்னா வைராக்கியம் வேணும், தொடர்ந்த அபியாசம் வேணும். அதைத்தான் பகவான் அடுத்தது சொல்றார். இன்னொரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு அனன்ய சேத்தக அப்படிங்கிறதுக்கு, இந்திரியங்கள் வழியே போகாதவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்திரியங்கள் வழியில போறதுன்னா என்ன? இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி எதையெல்லாம் காமிச்சு அனுபவின்னு சொல்லி கூப்பிடுறதோ அது பின்னாடி எல்லாம் போறது அப்படிங்கிறது. அதைத்தான் சுவாமிஜி கொஞ்சம் இன்னும் ரிஃபைன் பண்ணி நமக்கு சொல்றார். நீ ஏகாந்தமா இரு. ஏகாந்தமா இருக்கிறச்சே இந்திரியங்களுக்கு வெளியில போக வேண்டிய அவசியமானது ஏற்படாது. அப்ப நீ சமத்தா உன்னோட வேலையை பார்த்து கொண்டு இருப்பாய். படிக்கிறதுனா படிப்ப, திங்க் பண்றதுனா திங்க் பண்ணுவ, தியானம் பண்றதுனா பண்ணுவ, ஜபம் பண்றதுனா பண்ணுவ. இதெல்லாம் டைம் வேணும். ஃபர்ஸ்ட் கூட்டத்தோட கும்மாளம் ஜாலியா உட்கார்ந்து இருந்த எப்ப பாரு நம்ம என்ஜாய் பண்ணிட்டே இருக்க முடியாது வாழ்க்கையில இல்லையா? ஆல்வேஸ் அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் மூடுலயே இருந்தோம்னா இருந்துக்கலாம், அதை பத்தி ஒண்ணும் இல்ல. என்ன மிஞ்சி போனா சொர்க்கத்துக்கு போயிட்டு திரும்ப பழையபடி வருவோம். திருவச்சீனே புண்ணிய மத்திய லோகம் விசந்தி. எனக்கு வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்லப்படுற விஷயங்கள் இதெல்லாம். ஐ மேக் இட் வெரி கிளியர். அப்ப அந்த வைராகியம் வேணும். வைராகியம் எதுக்கு வேணும் அப்படின்னா, இந்த புலனின்பங்களுடைய குறைகளை உணரணும். மனிதர்கள் என்னோட சுத்தி இருக்கணும், மனிதர்கள் என்னோட சுத்தி இருக்கணுங்கிறது புலன் இன்பமா இல்லையா? இது ஒரு கொஸ்டின் ஆஃப் டிபேட். உங்களுக்கு வைக்கிறேன், நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. நான் வைக்க போறது இல்லை டிபேட் எல்லாம் வச்சு. இப்ப நான் பஞ்சாயத்து தலைவர் ஆக போறது கிடையாது. பட் இட் இஸ் அ டிபேட் விச் எவ்ரி ஒன் ஹேஸ் டு டூ. மனசுக்குள்ள பண்ணணும். புலன் இன்பங்கள்ல அது சேருமா சேராதா? கட்டாயமாக புலன்கள்ல ஒண்ணுதானே, மனசுதானே புலன்களுக்கு தலைவனாக இருக்கு. அப்ப மனசுக்கு வேண்டியிருக்கேன், மனுஷா வேண்டியிருக்கு அப்படின்னா என்னை சுத்தி 4 பேர் எப்பவும் இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு காரியத்துக்கு என்னை சுத்தி மனிதர்கள் எனக்கு அணையாக இருக்கணும்.
அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த எண்ணமே முதல்ல தப்பு அப்படிங்கிறார் பகவான். புலனின்பம்னு சொன்னா நாம என்ன சொல்லுவோம்னா, நான் ஸ்வீட் பக்கமே போறது இல்லைங்க, நகையெல்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, சாரி கூட வாங்குறதே இல்ல, நீங்க வேற, நான் எதுவுமே ஐயோ நான் எதுவுமே வாங்கவே மாட்டேன். இப்படிதான் நம்ம நம்மள ரேட் பண்ணுவோமே தவிர்த்து, நாம இந்த புலன்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு புலன்கள்னாலையும் நாம என்னென்ன இன்பங்களை நாடிக்கொண்டிருக்கிறோம்னு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுவோமா? பண்ணினா புரியும் நமக்கு. நமக்கு இந்த புலன் இன்பங்களுக்கு பின்னாடி போகாம இருக்கிற மனசுதான் அனன்ய சேதக அப்படிங்கிறது. அதுக்கு வேண்டியது என்னன்னா வைராக்கியம். இந்த வைராக்கியம் எப்ப வரும்? முன்னாடியே சொன்ன விஷயம் ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறேன். இந்த புலன் இன்பங்களை தூய்க்கும் போது என்ன என்ன அதுல தோஷம் இருக்குங்கிறத திங்க் பண்ணி பார்த்தாலே போருமானது. அது எப்ப பார் துன்பம் கலந்ததாக இருக்கிறது, திருப்தி தராததாக இருக்கிறது, அது அடிமைப்படுத்துவதாக இருக்கிறது. இந்த இந்த தோஷங்கள் இல்லாமல் எந்த ஒரு புலன் இன்பமுமே கிடையாது. நமக்கு ஒண்ணு அடைஞ்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஏதாவது ஒண்ணு வேணும். இன்னைக்கு ஒரு கெட் டுகெதர் போயாச்சு, திரும்ப நெக்ஸ்ட் டைம் எப்படி நெக்ஸ்ட் சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப அந்த மனசு அந்த குழுமைக்கு ஆசைப்படுறது, மனிதர்களோட குழுமைக்கு ஆசைப்படுறது, இறைவனுடைய அந்த சிந்தனைக்கு ஆசைப்படாது, பட மாட்டேங்கிறது. ஏன் காரணம் என்ன? இதுல ஈடுபாடு அதிகமாக இருக்கு. இந்த ஈடுபாடு சுக்கம்னு மனசு நினைச்சுக்கிறது. ஆனா அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அது வாழ்க்கையை வீணாக்கினதுக்கு அப்புறமா அதனால எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறது அப்புறமா இதுதான் இந்த விஷயங்களைத்தான் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இங்க சொல்ற அனன்ய சேதா. நீ வேற எதையா சிந்தனை பண்ணாதேப்பா. உலக இன்பங்களுக்காக உன்னுடைய புத்திய நீ செலவு பண்ணாத. விஷயங்களுடைய தோஷ தரிசனம் உனக்கு எப்பொழுதும் வேணும் அப்படின்னு. அதுக்காக எப்ப பார்த்தாலும் பெசமிஸ்டிக்கா எல்லாரையும் கடுவம் போன மாதிரி இருக்கணுங்கிறது கிடையாது. எனக்கு என் வரையில் எனக்கு வேண்டாம். அது எவ்வளவு சௌரியம். நான் போய் எனக்காக தான் நான் வேண்டாம்னு சொல்றேன். மத்த நீங்க நல்லா என்ஜாய் பண்ண, உலகம் பூரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கட்டும், எனக்கு என்ன. அப்படியே நமக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்தது, வாங்க இதை நீங்க பார்த்தே ஆகணும், நம்ம ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து உட்காருங்க. உட்காரும் பொழுது மனசு சுவாமிகிட்ட கொடுத்துருங்க. பூரா மனசு சுவாமி கிட்ட கொடுத்துருணும். பாட்டுக்கு திங்கிங் அதுல ஓடிட்டு இருக்கும். வெளியில திரையில என்ன வேணா ஓடிட்டு இருக்கலாம், வெளியில யார் வேணா என்ன வேணா நடக்கலாம். நம்ம அதுக்கு காது கொடுக்கவும் வேண்டியது இல்லை, புலன்களை அது பக்கம் போக விட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி இருக்கிறதுக்கு பழகிக்கணும். வாழ்க்கையில எல்லாரோடையும் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் பொழுது அப்படி இருப்பதற்கும் பழகிக்கணும். அதுக்கு பிராக்டிஸ் வேணும். அதனாலதான் வைராக்கியம் அபியாசம் அப்படிங்கிற 2 விஷயத்த அடிக்கடி பகவான் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் விட்டுடுறேன்ப்பா, நான் புலன் இன்பங்கள்லாம் விட்டுடுறேன், விட்டா எனக்கு பகவான் கிடைச்சிடுவாரு. சுலப பார்த்த அப்படின்னு சொன்னாரு. ஒரு ரகசியம் தெரியுமா? பகவான் என்ன கிடைக்கிறதுக்கு எங்கேயான போய் கொம்புல உட்கார்ந்துருக்காரா? அந்த கொப்புல இருந்து பகவானை தூக்கின்னு இங்க வைக்கணும்னு கிடையாது. இல்ல, உலகம் ஆதி பகவன் முதற்றே, எல்லாமே அவர்தான். இதெல்லாம் நான் பண்ணேன்னா எனக்கு என்ன புரியுறதுன்னா, இருக்கிறதெல்லாம் இறைவனே அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சிடும் இல்லையா? இஸ் ஆல்ரெடி அவைலபிள். இந்த அவைலபிளா இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நான் கவனிக்காம விட்டுடுறேன். கவனிக்காம ஒரு விஷயத்தை நான் கவனிச்சு பார்க்கும் பொழுது அது எனக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். பகவான் ஏதோ ஒரு பிளேஸ் பத்ரிநாத்ல போய் அங்க பத்ரிநாதரை பார்த்தா தான் பகவான். இப்படி கிடையாது. என் வீட்டுல இருக்கிற வெங்கடாஜலபதி போட்டோல கூட பகவான், அதே பகவான் தான் இருக்காரு எல்லா இடத்துலயும். அந்த வெங்கடாஜலபதி போட்டோன்னு இல்ல, அந்த ரூம்ல இருக்கார், தரையில இருக்கார், அதுல இருக்கார், உத்தரத்துல இருக்கார், எல்லா இடத்துலயும் இருக்காரு. அது இல்லாத இடங்கிறதே கிடையாது. நரசிம்மரோட கதையை ஞாபகம் வச்சுக்கோ. இங்க இருக்கிறானா, அங்க இருக்கிறானா கேள்வி கேட்டு கடைசியில ஒரு தூணை உடைச்சா உள்ளேந்து வெளில வரல. அந்த அந்த பக்திக்கான ஒரு ருஜுப்படுத்துறதுக்காகத்தானே வெளியில வந்தார் பகவான். இதெல்லாம் நமக்கு புரியணுங்கிற. நாம என்ன நினைக்கிறோம்னா, ஆஹா பிரகலாதனுடைய ஒரு பக்தியை மெச்சி பகவான் அந்த தூணிலிருந்து வந்தார், அந்த தூணில் உட்கார்ந்துட்டு வெளியில வரல, எங்க பார்த்தாலும் இருக்கார் அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காக வந்த ஒரு நாடகம் தான் அப்படிங்கறது நமக்கு புரியணும். பகவான் சொல்றாரு இங்க, யோமா ஸ்மரதி. ஸ்மரத்தினா என்ன அர்த்தம்? ஸ்மரத்தினா நினைக்கிறது. நினைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் 2 டேபிள் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னேன். 2 2s are 4, 2 3s are 6 சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணம். எங்கேருந்து அதை சொல்றோம்? நினைவுல இருந்து சொல்றோம். நினைவுல எப்ப இருக்கும்? அது தெரிஞ்சிருந்தா தானே இருக்கும். இல்ல எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னா நான் எப்படி நினைவு கூற முடியும்? அதுக்குதான் இங்க ஸ்மரத்தின்னு சொல்லிருக்காரு இல்லையா? அறிஞ்சதைத்தான் அவனால் நினைக்க முடியும். அப்படி என்றால் அவனுக்கு அறிந்து கொள்ள வேண்டும் தானே ரொம்ப முக்கியம். அந்த அறிவுக்கு அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணும். அதுக்குத்தான் அனன்ய சேதா அப்படிங்கிறது. இந்த அறியறதுக்கு நான் என்ன பண்ணணும்? எப்படி இறைவனை அறிவது?
எப்படி இறைவனை அறிவதுன்னா வேதங்கள் மூலமாக, புராணங்கள் மூலமாக, இதிகாசங்கள் மூலமாக, அதை எடுத்து சொல்லக்கூடிய சத்சங்கங்கள் மூலமாக, அங்கிருந்து கேட்ட விஷயத்தை நான் தியானம் செய்வது மூலமாக, சிரவணம் பண்றதன் மூலமாக, இப்படித்தான் நான் இறைவனை அறிந்து கொள்ள முடியும், இப்படித்தான் அறிந்து கொள்ளவும் வேண்டும். அப்போ இவன் இவன் வந்து யோமாம் ஸ்மரதி நித்யசக. அடுத்த வார்த்தை என்ன போடுற? நித்யசக. நித்யசகன்னா என்ன அர்த்தம் பார்த்தோம் நம்ம? நீண்ட காலம், தீர்க்க காலம் அப்படின்னு போட்டிருக்கு இவர் ஆதிசங்கர். நீண்ட காலம்னா அது மட்டும் இல்ல, இன்னொரு வார்த்தை போடுறாரு பாருங்க. இன்னொரு வார்த்தை என்ன போடுறார்? சததம் அப்படின்னு. நித்தியம்னு சொன்னா என்ன, சததம்னு சொன்னா என்ன? டெக்னிக்கலி ரெண்டும் ஒரே வார்த்தை தான், ஒரே அர்த்தம். சததம்னா ஆல்வேஸ், நித்தியசகனா எவ்ரி டே, அதுவும் ஆல்வேஸ். அப்ப ஏன் ரெண்டு வார்த்தை போடணும்? ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த நித்தியசக அப்படிங்கறத நீண்ட காலம் பண்ணணும். நான் இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டேன், நாளைக்கே எனக்கு பகவான் என் முன்னாடி அப்படி காட்சி தரணும், எனக்கு ஆன்சே கிடையாது. நீண்ட காலம் இந்த மனம் இறைவனை அறிய வேண்டிய ஒரு தாபத்தோடு அது இருக்கணும். எப்படிப்பட்ட தாபம்? வெயில் சகித்திடா புழுப்போல் வெம்பி பவமரு ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே. அவன் ஞானத்தை அடைவதற்காக அவன் வெயில்ல மாட்டின்ற புழு மாதிரி அவன் துடிச்சு போனானா, தாபத்திரயங்கள்னால துடிச்சு போனான் அப்படின்னு கைவல்யநாதர் சொல்றார். அதே மாதிரிதான் இறைவனை அறிய வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கு நான் நிறைய நாள் நான் அந்த இதை பண்றேன். சததம்னா என்ன? அப்பனா என்ன அர்த்தம்? சததம்னா ஒரு நாள் கூட விடக்கூடாது, நைரந்தரியம் அப்படின்னு அதற்கு அர்த்தம் போட்டு ஆதிசங்கரர் என்ன எழுதுறார் அப்படின்னா, சததம் இது நைரந்தரியம் உச்சியதே. சததம் என்றால் நீ இடைவிடாது, நைரந்தரியம்னா இடைவிடாது, அந்தரான கேப், கேப்பே இல்லாம இடைவிடாமல் அப்படின்னு அர்த்தம். நித்யசக இது தீர்க்க காலத்துவம். நித்யசக அப்படின்னு சொன்னா நீண்ட காலத்திற்கு இடைவிடாமல் அவன் ஸ்மரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இறைவனை அப்படின்னு அர்த்தம். அப்புறம் எழுதுறார், அவர் எழுதுற மாதிரி யாராலையுமே நீ இன்னொரு தடவை வந்து கேள்வியே கேட்டுறாதப்பா, இந்த அவனுக்கு மொத்தமா கொடுத்துடுறேன் அப்படி சொல்லக்கூடியவர் ஆதிசங்கர். அவர் எப்படி எழுதுறாருன்னா, ந ஷண்மாசக, ஷண்மாசம் 6 மாசம் பண்ணா போருமா? இல்லப்பா போறாது. நான் சம்வத்சரம் 1 வருஷம் பண்ணட்டுமா? இல்லப்பா போறாது. இப்ப கிம் தர்ஹி அப்படின்னா என்ன? எவ்வளவு நாள் தான் பண்ணணும் அப்படின்னா, யாவத்து ஜீவம் நைரந்தரியம். எவ்வளவு அற்புதமான உரை! இந்த உரைக்கானதான் ஆதிசங்கரரை கொண்டாடுறது. அப்ப நீ எவ்வளவு நாள் உயிரோட இருக்கே அவ்வளவு நாள் பண்ண. ஏன்னா பகவான் என்ன சொன்னார்? இப்பதான் பார்த்தோம். என்ன சொன்னார்? அந்த காலேஜ ஸ்மரன் முக்துவா கலேவரும். இப்பதான் பார்த்தோம் நம்ம. அந்த காலேங்கிறது உனக்கு தெரியுமா? இப்ப வரும்ட்டு 6 மாசத்துல வரும் தெரியுமா? 1 வருஷத்துல வரும் தெரியுமா? தெரியவே தெரியாதே, எப்ப வரும்னே தெரியாதே. அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா, யாவத்து ஜீவம் நைரந்தரியம் யோமாம் ஸ்மரதி இத்தியர்த்தக கிளியர் பண்ணிட்ட. நீ இந்த பண்ணணும் அப்படின்னு நினைச்சியானா எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டு இருப்ப. டோன்ட் கிவ் எனி கேப். அதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் சங்கர பாஷ்யம். இது அவர் அப்படிதான். அதாவது அதுல எனக்கு என்ன புரிஞ்சுடுறது அப்படின்னு சொன்னா, இதுல எனக்கு எந்த விதமான சுணக்கமும் எந்த நாளும் வரக்கூடாது. நேத்திக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு முடியல, அதெல்லாம் கிடையாது. நீ உடம்பு சரியில்லைனாலும் படுத்துட்டே பகவான பகவானை நினைக்கிறதுக்கு என்ன? ராமராமான்னு சொல்றதுக்கு ஏதாவது இது இருக்கா? என்ன? ஒண்ணும் கிடையாது. பகவான நினைக்கிறது அப்படின்னு வந்து நம்ம உடனே நினைக்க கூடாது. நான் குளிச்சுட்டு சுத்தபத்தமா மடியா மட்டும்தான் பகவான் நினைக்க. எப்படிங்க மடியா நினைக்க முடியும்? சான்ஸே கிடையாது. இதனாலதான் இதை சொல்றது, நீ வந்து மூச்சு, அந்த அஜபா அப்படின்னு சொல்றது என்ன தெரியுமா? மூச்சு உள்ள போகும் போதும் வெளியில வரும்போதும் இறை சிந்தனை. அதுதான் அஜபா நடனம்னு பகவான் வந்து இதுல திருவாரூர்ல காமிக்கிறார். இது யாரோட மூச்சு தெரியுமா? அது மகாவிஷ்ணுவோடைய மூச்சு. மகாவிஷ்ணு மூச்சு விடும் போது உள்ள இழுக்கும் போதும் வெளில இழுக்கும் போதும் அந்த ஹரனையே நினைத்துக் கொண்டிருக்கிறாரா. அதனால அங்க பகவான் வந்து அங்க அந்த நாட்டியத்தை காட்டுகிறான்னு சரித்திரம் இருக்கு, புராணம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு மூச்சு இருக்கிற தருவாயில வரைக்கும் நான் இதை பண்ணிக்கொண்டே இருக்கணும். அதுதான் அனன்ய சேதக நித்யசக சததம். எல்லாமே ஒரே விஷயத்தை வெவ்வேறு விதமாக சொல்லக்கூடியதாக இருக்கு. நான் ஏன் இதை விடுவேன்? நீங்க இதை யோசிச்சு பார்க்கணும். நான் ஏன் இதை விடுவேன்? எனக்கு இது பிடிச்சிருக்கு. அது பழச்சுவையென அரிதென அமுதென அமரரும் அறியாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியே நான் விடுவேன்? தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை சொல்றது. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு குழப்பம் இருக்கும். குழப்பம் இருக்கிறச்சே நான் என்ன பண்றேன்? நல்லா விசாரம் பண்றேன். எனக்கு யார் பகவான் தெரியாது. அதனால நான் என்ன பண்றேன்? நல்ல ஒரு ஆசிரியர்கிட்ட போய் உட்கார்ந்து சத் சங்கத்துல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் எனக்கு பகவானை பற்றிய அறிவு வருது. அப்ப நான் வந்து என்ன பண்றேன்? அந்த 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 குழப்பம் தீர்ந்து போயிடுறது. எனக்கு வந்து பகவான் யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுது. தெரிஞ்சு போனதுக்கு அப்புறமா என் மனசு அந்த
இது இருக்கு இல்லையா, இந்த நம்ம இப்ப பார்த்தோமே அனன்ய சேதக சததம், அந்த நித்யசக அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாத்தையும் நான் வந்து இதுல பிராக்டிகாலிட்டிக்கு கொண்டு வரல அப்படிங்கிற போது எனக்கு கத்துக்கொண்ட விஷயங்களிலேயே குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது. அப்ப நான் என்ன பண்றேன், மறுபடியும் மறுபடியும் வைராகியத்தினோடையும் அபியாசத்தினோடையும் மறுபடியும் அதை பிராக்டிஸ் பண்ணி பண்ணி ஒரு என் பழக்கத்துக்கு அதை கொண்டு வந்துடுறேன். இப்ப நான் என்ன பண்றேன், பகவான்னா இதுதான் அப்படின்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போயிடுறது. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு ஏற்கனவே பழக்கமான விஷயங்கள் சிலது இருக்கு. அந்த பழக்கங்கிறது என்னது, நான் பகவான புரிஞ்சுக்காத போது நான் என்னென்னமோ நினைச்சு கொண்டிருந்தேனே, அந்த பழக்கங்கள் என்னுடைய வாசனா பலத்தினால எனக்கு டாமினேட் ஆயிடுது அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன ஆகுது, நான் படிச்சதும் போச்சு, நான் இப்போ தெளிவாக அறிந்து கொண்டதும் போச்சு, வைராகியமும் போச்சு, அபியாசமும் போச்சு, பழக்கம் டாமினேட் ஆயிடுது. இது எல்லாருக்கும் உண்டா இல்லையா? கோவப்படக்கூடாது சொல்றார் வள்ளுவர். வெகுளாமைப்படி, பொறையுடைமைப்படி எல்லாம் நம்ம சொல்றோம், எல்லாம் படிக்கிறோம். திடீர்னு வீட்டுல ஒரு பிரச்சனை வரும், வெகுளாமையாவது பொறையுடைமை, விட்டேன் பாரு இப்போ ஒண்ணு வெளியில வருதா இல்லையா? தன் உண்மை அறிவே மிகும்னு இப்ப படிச்சோம், நம்ம கொஞ்ச நாள் முன்னாடிதான் படிச்சோம். நீ என்ன படிச்சிருந்தாலும் என்ன பண்ணினாலும் விதி சரியா இல்லைன்னா உண்மை அறிவே மிகும், இப்பதானே படிச்சோம் நம்ம. அந்த பழக்கங்கிறது இருக்குல்ல, அது போகாது. குழப்பம் தீரும், குழப்பத்துக்கு குழப்பம் வந்தாலும் குழப்பம் தீர்க்கலாம். ஆனால் பழக்கம் என்பது நம்மை அறியாமல் அது வெளியில வந்து. சுவாமிஜி இதுக்கு ஒரு உதாரணம், லௌகீகமான ஒரு உதாரணம் சொல்றார், அது உங்களுக்கு சொன்னா உடனே புரிஞ்சிடும். என்ன அப்படின்னா, இப்போ வெளிநாட்டுல வந்து கார் ஓட்டுறது அப்படிங்கறச்சே அங்க வந்து இந்த கார் ஓட்டுற சைடு வந்து மாறுறது இல்லையா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு குழப்பம் வரும் அவங்களுக்கு, எப்படி ஓட்டுறது, இந்த சைடே நம்ம பழகிட்டு இருக்கோம், அப்ப இன்னொரு சைடுல உட்காந்து ஓட்டும். அப்படி ஒரு 6 மாசம் உட்காந்துடுறோம், அங்கேயே இருக்கும். அப்ப என்ன ஆயிடுறது, நமக்கு ஓட்டி ஓட்டி பழகி போயிடுறது. அந்த நம்ம ஊருக்கு வரும், நம்ம ஊருக்கு நமக்கு ஒரு பழக்கம் வச்சிருப்போம். இப்ப என்ன ஆகுது, அங்க அங்க குழப்பமா இருந்தது, அப்புறம் குழப்பம் தெரிஞ்சுதா, இங்க வர மறுபடியும் என் பழைய பழக்கம், எனக்கு என்ன பழக்கம், வெளிநாட்டு பழக்கம் எனக்கு வந்துடுறது. நான் போய் தேடுறேன், இந்த சைடுல காணுமே ஸ்டீரிங்க. புரியுறது இல்லையா உங்களுக்கு? லைஃப் எக்ஸாம்பிள் சொன்னா ஈஸியா புரியுங்கிறதுக்காக அதை சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப நான் வந்து இதை அப்படியே பொருத்தி பாருங்க. இறைவனை அறியவில்லை, அறிந்து கொண்டேன். அறிந்து கொண்ட பின்னும் கூட அதற்கு இத்தனை நியமங்களோடு நான் இறைவனை நினைக்க வேண்டும் என்று எனக்கு அறிவுறுத்தப்பட்ட பின்பும் கூட நான் மறுபடியும் உலகத்தை நோக்கி போனேன்னா எனக்கு இறைவனை அறிவது என்பது நடக்காது. அதுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. வேதத்துல நிறைய உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கு, ஏகப்பட்ட உபாசனைகள் இருக்கு. இந்த உபாசனைகள் எல்லாம் எதுக்கு அப்படின்னா, மனதை பக்குவப்படுத்தி இறைவன் மயமாகவே இந்த வாழ்க்கையை நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அதனால இந்த இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவார் சுவாமி, அனன்ய சேதா அப்படிங்கிறது. இந்த தம்பூரா ஸ்ருதி எப்படி இருக்கு, ஒருத்தர் பாடும் பொழுது அந்த ஸ்ருதியில கவனம் இருந்து கொண்டே இருக்கும் இல்ல, அந்த மாதிரி எந்த காரியம் செய்யும் பொழுதும், நான் எதில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதும் இறைவனை நான் விடாமல் பிடித்து கொண்டேதான் என்னுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த அந்த மாதிரி இருக்கு. யாராவது இருக்காங்களா, காட்ட முடியுமா அப்படின்னா, அதெல்லாம் 14வது அத்தியாயத்துல நம்ம பார்க்க போறோம். குணாதீத லட்சணம் பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படி இருப்பார்கள்ங்கிறத அழகா காமிச்சிடுவார் பகவான். நமக்கு ஏற்கனவே சித பிரஜை லட்சணம் இருக்கு, விருப்பு வெறுப்பு இல்லாமல் எப்படி இருப்பது. இறைவனை யார் வந்து சரணாகதி பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு விருப்பு வெறுப்பு என்பது ஒரு நாளும் வரவே வரக்கூடாது. அதுதான் அந்த இண்டிகேஷன் நமக்கு. அடுத்தது, மாமுபேத்ய புனர்ஜென்ம துக்காலயம் சாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானஹ சம்சித்திம் பரமாம் கதா. போன ஸ்லோகத்தோட இந்த பிரயாண கால ஸ்மரணம் அப்படிங்கிற விஷயத்த பகவான் அந்த டாபிக்க எண்ட் பண்ற, என்ன பண்ணணுங்கிற விஷயத்த. பிரயாண காலத்துல நான் வந்து எப்படி இருந்தால் அந்த பிரயாண காலத்தில் என்னை எப்படி நினைத்தால் என்னை அடையலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு இங்க போன ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த சாதனையானது இறைவனை தியானம் செய்யக்கூடிய, இறைவனை அறிந்து இறைவனை தியானம் செய்யக்கூடிய, உபாசிக்கக்கூடிய சாதனையானது தீர்க்க காலம் செய்ய வேண்டும், நீண்ட நாட்கள் செய்ய வேண்டும், எப்பொழுதும் இடைவிடாமல் செய்ய வேண்டும், வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்.
இப்ப இங்க என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். மாம் என்னை உபேத்திய அடைந்த பின் மகாத்மானக ஞானிகள் துக்க ஆலயம் துன்பத்தின் இருப்பிடமும் அசாஸ்வதம் நிலையற்றதுமான புனர்ஜன்ம மறுபிறவியை நாப்னுவந்தி அடைவதில்லை. என்ன அர்த்தம்னா உடல் பற்று அவர்களுக்கு இருக்காதுன்னு அர்த்தம். பரமாம் உயர்ந்த சம்சித்தி சித்தியை ததாக அடைந்து விட்டார்கள். என்னை அடைந்த பின் ஞானிகள் துன்பத்தின் இருப்பிடமும் நிலையற்றதுமான மறுபிறவியை அடைவதில்லை, அதாவது உடல் பற்று கொள்வதில்லை, உயர்ந்த சித்தியை அடைந்து விட்டார்கள். இப்போ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எந்த இடமுமே இந்த இடத்துல ஞானியினுடைய முக்தியை பற்றி பேசவில்லை, உபாசகனுடைய முக்தியை பற்றி மட்டும்தான் பேசப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே கிரம முக்தி தான். நம்ம என்னை அடைகிறான் என்னை அடைகிறான்னு சொல்லும் பொழுது நாம நன்னா புரிஞ்சுக்கணும், பிரம்மலோகத்திற்கு சென்று அதன் பிறகு முக்தியை அவன் உணர்கிறான். அது வரைக்கும் அவன் பிரம்மலோகத்துக்கு போற அளவுக்கு தான் இந்த சாதனைகள் அனைத்துமே இருக்கிறது அப்படின்னு. இங்க நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு, இந்த உடலில் இருந்து உயிரை பிரித்து எடுப்பது கொஞ்சம் அட்வான்ஸா இந்த உடல்ல இருந்து உயிரை பிரித்து எடுக்கிறார் யோகியானவர். அவராவே ஒரு டேட் பிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல நாளை பார்த்து அவர் இத்தனை சாதனைகளும் பண்ணியாச்சு, இனிமே நான் இறைவனை நன்றாக புரிந்து கொண்டேன், இனிமே இறைவனிடம் நான் போக போகிறேன் அப்படின்னு அவராவே இந்த இதுல பிராணனை ஹிருதயத்தில் அடக்கி, ஹிருதயத்திலிருந்து அவர் அதை ஆக்ஞா சக்கரத்தில் அடக்கி, அந்த ஆக்ஞா சக்கரத்திலிருந்து அவர் பிரம்மரந்திரத்தில் அடக்கி, பிரம்மரந்திரத்திலிருந்து அங்கிருந்து அவர் கிளப்புகிறார் அப்படிங்கறதெல்லாம் முன்னாடி நாம பார்த்திருக்கோம். இந்த அட்வான்ஸ் எக்ஸிட் இது ஆக்சுவலா என்ன டைம் வரைக்கும் அந்த பிராரப்தத்தை இந்த இது சுமக்கணுமோ அது வரைக்கும் அது இல்லை. இந்த உடம்பு இங்க இந்த உயிரை சுமந்து கொண்டு இருக்கல. சோ இங்கிருந்து நான் அட்வான்ஸா எக்ஸிட் பண்ணும் பொழுது பை ஆல் மீன்ஸ் லாஜிக்கலி டெஃபினட்டா இது ஏதோ ஒரு இடத்துக்கு தான் போய் சேர்ந்து ஆகணும். அந்த இடம் உபாசகனாக இருக்கும் பட்சத்தில் அவன் போய் சேரக்கூடிய இடமானது இந்த கிரமத்துல உபாசனம் பண்ணினால், பகவான் சொன்ன மாதிரியே உபாசனம் பண்ணி இருந்தால் அந்த தீவிர உபாசகனுடைய இடமானது பிரம்மலோகமாக இருக்கும். அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். புரிஞ்சுக்கணும். இவன் என்னை அடைந்த பின் ஞானியர் துன்பத்தில் மகாத்மானக அப்படின்னு சொல்லும் பொழுது ஞானிகள்னு போட்டிருக்கு. ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த உபாசனையை பண்ணக்கூடிய சாதகர்கள், இந்த உபாசனா சாதகர்கள் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். மகாத்மானகருக்கு ரொம்ப வைடு மீனிங் இருக்கு. இந்த இடத்துல நாம இதை ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணக்கூடியதும் உண்டு. இத ஞானியாக இருக்கக்கூடியவன் பகவானை அடைந்தால் பின்பு அவன் திரும்ப வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறதும் இருக்கத்தான் இருக்கும். ஆனா இங்க கிரமமுக்தி பிரகாரம் சொல்லி கொண்டு போறதுனால நாம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஞானத்தை அடைந்து விட்டான் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு திரும்பி வரப்போறது கிடையாது. ஞானத்தை அடையாமல் அவன் உபாசனை மட்டும் செய்து அவன் இந்த உயிரை பிரித்து கொண்டு போகும் பொழுது அது பிரம்மலோகத்திற்குத்தான் அவன் செல்வதற்கான ஒரு அருகதை இருக்கக்கூடியதாக அது இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். இப்ப என்ன சொல்ற இவ அதுக்கப்புறமா, ஆனா அதுவுமே என்னன்னா ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், பிரம்மலோகத்திலேருந்து அவன் அப்பனா திரும்பி வந்துருவானா அப்படின்னு சொன்னா, பிரம்மலோகத்திலிருந்து திரும்பி வராத அளவுக்கு அவனுடைய உபாசனையினுடைய பலம் இருக்கு. இந்த உபாசனா பலம் எவ்வளவு தூரம் இருக்கோ அதை பொறுத்து பிரம்மலோகத்திலிருந்து அவன் திரும்பி வருவதும் வராததும் இருக்கிறது. பொதுவாக உபாசகர்கள் கிரமமாக உபாசனை செய்யக்கூடியவர்களுக்கு பிரம்மலோகத்தில் சென்று பிரம்மாஜி கிட்ட படிச்சு அவர்கள் முக்தியை அடைவார்கள் அப்படின்ற அளவுக்கு நாம புரிந்து கொண்டாலே போதுமானது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இங்க என்ன அப்படின்னா, திரும்ப அவன் இங்க இது உடலை அடைய மாட்டான் அப்படிங்கிறது ஏன், அந்த உடலை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, துக்காலயம் அசாஸ்வதம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்த சொல்லிருக்காரு. இந்த ரெண்டை தான் நாம இப்ப புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த துன்பத்திற்கு இடமாக இருக்கக்கூடியது இந்த உடம்பு. இது அந்த உபாசகனுக்கு தெரியுமா தெரியாதா? நன்றாக தெரியும். ஏன்னா இந்த உடம்பு படக்கூடிய துன்பங்களை எல்லாம் அவன் அனுபவித்து விட்டுத்தான் இது வேண்டான்னு முடிவு பண்ணி இறைவனிடம் போகணும்னு போறான். அப்படி போகக்கூடிய அந்த உபாசகனுக்கு மீண்டும் அந்த உடல் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு இருக்காது.
அப்போ இந்த உடல் அப்படிங்கிறது துக்கத்திற்கு இருப்பிடமாக இருக்கிறது. உடலை வந்து போக ஆயத்தனம்னு சாஸ்திரம் சொல்றது. போக ஆயத்தனம்னா என்னன்னா அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. அந்த போகம்ங்கிறது சுகமாவும் இருக்கலாம், துக்கமாவும் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலானது சுகம் இல்ல, துக்கம்தான் அப்படிங்கிறது தான். அடுத்து என்ன சொல்றார்? அசாஸ்வதம் அப்படின்னு சொல்லிட்டார். அசாஸ்வதம்னா என்ன? இது கிடையாது, கேரண்டி கிடையாது. ஒரு இதேதான் உடம்பு வரும் தெரியுமா? எனக்கு விட்டாச்சுன்னா இதே உடம்பு வரும் தெரியாது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அறியோம் அரியாய் பராபரமேன்னு சொல்றாரு. அப்ப தெரியாத விஷயம் இல்லையா? அசாஸ்வதம் ஒண்ணு. வெளியில போயிட்டானா என்ன வரும் தெரியாது. இங்கேயே இருக்கும் போதே இது சாஸ்வதமா இல்லையே. கௌமாரம் யௌவனம் ஜரான்னு மாறிக்கொண்டே இருக்கிறதே. அதனாலும் இது அறியாதது. இது வந்து அசாஸ்வதமாகத்தான் இருக்கிறது. அப்போ இந்த இந்த உபாசனையை தீவிரமாக செய்து ஞானத்தோடு கூட அவன் இருந்தான். இறைவனை பற்றிய ஞானம்னு புரிஞ்சுக்கோங்க. இறைவனை பற்றிய ஞானத்தோடு கூட அவன் இந்த உபாசனையை தீவிரமாக செய்து இந்த உடலிலிருந்து விடுபட்டு போன பிறகு அவனுக்கு மீண்டும் ஜென்மா என்பது இந்த பூலோகத்தில் கிடையாது. அவன் அங்க போய் பெட்டர் பாடி வாங்கி கொண்டு நன்றாக உட்கார்ந்து பிரம்மலோகத்துல படிச்சு முக்தியை அவன் உணர்வான். அதுக்கு அவனுக்கு என்னென்னலாம் வந்து இது வேணும், என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் அவன் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தா, முதல் விஷயம் ஸ்வதர்ம அனுஷ்டானத்தை அவன் பண்ணணும். இவன் தன்னுடைய குலப்பிறப்பிற்கு தகுந்த மாதிரியான அனுஷ்டானங்கள் என்ன இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதுல வந்து கன்செஷன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த இந்த டயத்துல இது சந்தியாவந்தனம் பண்ணணும்னா பண்ணணும், காயத்ரி பண்ணணும்னா பண்ணணும், எது பண்ணணுமோ அந்தந்த டயத்துக்கு அந்தந்த அனுஷ்டானங்கள் எதையும் மிச்ச மீறி இல்லாம பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் பண்ணாம அதுதான் குவாலிபிகேஷனை கொடுக்கறது உபாசனைக்கு. நான் வந்து காலையிலிருந்து இரவு வரைக்கும் என் இஷ்டப்படிதான் இருப்பேன். ஆனா உபாசனை மட்டும் நான் பண்ணுவேன். இறைவனுக்கு நான் வந்து இது மந்திர ஜபங்கள் அதெல்லாம் மட்டும் நான் பண்ணுவேன்னா அதெல்லாம் பலனே கொடுக்காது. சுத்தமா பலனே கொடுக்காது. வேஸ்டா போயிடும். சும்மா வாயில ஒரு வார்த்தை சொன்ன மாதிரிதான் அர்த்தமாகும். ஏன்னா இதெல்லாம் ப்ரீ கண்டிஷன்ஸ். இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். அதனால ஸ்வதர்ம அனுஷ்டானத்தை பண்ணணும். அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், எனக்கு என்ன தர்ம அனுஷ்டானம்னு. அந்தந்த குலங்களுக்கு என்னென்ன அனுஷ்டானம் இருக்கோ அதுதான் அனுஷ்டானம். ஆரம்பத்துல இருந்து சொல்லியிருக்கேன் நான். உங்க தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்களோ அதை ஒழுங்கா பண்ணணும், அவ்வளவுதான். எங்க தாத்தா பாட்டி ஒண்ணும் பண்ணல, சாமிக்கு விளக்கு மட்டும் தான் ஏத்துவாங்கன்னா நல்லது, நீங்களும் விளக்கு ஏத்திட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு, பகவானே எனக்கு அனுஷ்டானம்ங்கிறது ஒண்ணும் தெரியாது, நான் உனக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு வாயில என்னால ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கேன்னு சொன்னாலே போதுமானது. நமக்கு குலத்துல என்ன ஃபாலோ பண்றோமோ அதைத்தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சதர்ம அனுஷ்டானம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது என்ன? செகண்ட் பாயிண்ட் என்ன? ஈஸ்வர தியானம் எப்பவும் இருந்து கொண்டிருக்கணும். ஸ்மரணம் எப்பவும். இப்பதான் படிச்சோம் இதெல்லாம், நான் ஜஸ்ட் சம் அப் பண்றேன் அவ்வளவு. அதுக்கப்புறம் பிராணாயாமம் பண்ணணும், யோக அபியாசங்கள் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கணும். இது எல்லாத்தையும் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவனுக்கு முறையாக அவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சாதனையின் பலனாக அவன் இந்த பூமியிலிருந்து தன்னுடைய உயிரை பிரித்து அவன் பிரம்மலோகத்திற்கு அனுப்புவான். அந்த போற பாதையெல்லாம் தான் அடுத்தடுத்தது நம்ம படிக்க போறோம். அடுத்த 16வது நம்ம அடுத்த 16ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம அடுத்த சத்சங்கத்துல படிக்கணும். இன்னைக்கு இந்த அளவுல நான் இந்த வகுப்பை நிறைவு பண்ணிக்கிறேன். ஐயனே எனதுள்ளே இன்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை. ஹரி ஓம்.